வணக்கம் நண்பர்களே. காலையில எழுந்தவுடன் நீங்கள் குடிக்கும் ஒரு கப் தண்ணீர் உங்கள் உடல் எடையை குறைக்கவும், வயிற்று பிரச்சனைகளை சரி செய்யவும், ஹார்மோன் சமநிலையை கட்டுப்படுத்தவும் உதவும் சொன்னா நம்புவீங்களா? ஆம், அது நம்ம வீட்டு எளிதாக கிடைக்கக்கூடிய சோம்பு தண்ணீர் தாங்க. இந்த சோம்பு தண்ணீர் ஒரு இயற்கையான மூலிகை. இதுல இருக்கக்கூடிய முக்கிய ஊட்டச்சத்து விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்கும், உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும், கொழுப்பு சேமிப்பதை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. சோம்பு தண்ணீரை எப்படி ரெடி பண்றது? தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். 2 கப்பு தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை எடுத்துக்கிறேங்க. அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சளையும் சேர்த்துக்கிறேங்க. ஸோ இது ரெண்டையுமே இரவு முழுக்க ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு காலையில் மறுபடியும் 1 கப்பு தண்ணீரை எடுத்து 2 கப்பு தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதில் 1 கப் தண்ணீரை மட்டும் எடுத்து கொதிக்க வச்சு அதை வடிகட்டி காலையில் குடிங்க. மீத 1 கப் தண்ணீரை மாலை நேரத்தில் சூடாக்கி மறுபடியும் குடிங்க. ஸோ இந்த மாதிரி 2 கப் தண்ணீர் நம்ம இரவில் ஊற வச்சதை காலையில் 1 கப், மாலையில் 1 கப்னு குடிச்சிட்டு வாங்க. ஸோ இது யாரெல்லாம் குடிக்கலாம்? உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள். சோம்பு மெட்டபாலிசத்தை அதிகரித்து ஃபேட் ஸ்டோரேஜை குறைக்கும். வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க கேஸ், ஃப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன் இவற்றை எல்லாத்தையும் சரி செய்ய உதவும். அடுத்து 3வது யாருன்னா பிசிஓடி, ஹார்மோன் இம்பேலன்ஸ் உள்ள பெண்கள். கண்டிப்பாக பெண்கள் இந்த சோம்பை பயன்படுத்தலாம். ஏன்னா இது ஹார்மோன்களை பேலன்ஸை மேம்படுத்த செய்யும். ஸோ நிறைய பெண்களுக்கு பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கு காரணமே ஹார்மோன் இன்பேலன்ஸ். அதை சரி செய்யறதுக்கு சோம்பு எளிதாகவே பயன்படுது. அடுத்து 4வது நன்மை என்னன்னா, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக சோம்பை பயன்படுத்தலாம். ஸ்கின்ல ஏன் ப்ராப்ளம் வருது? வயிற்றுக்கு உள்ள நச்சுக்கள்னால தான் ஸ்கின்ல ப்ராப்ளம் வருது. அதாவது அவங்களுடைய உடல் மொத்தமாகவே கிளீன் ஆகாததுனால, முழுமையாக உங்களுடைய உடல் சுத்திகரிக்கப்பட்டுருச்சுன்னா அங்கே ஸ்கின் ப்ராப்ளம் வரவே வராது. இந்த சோம்பு தண்ணி என்ன பண்ணுதுன்னா டீடாக்ஸ் எஃபெக்டை கொடுக்குது. உங்களுடைய குடல், உடல் எல்லாத்தையுமே சுத்தம் செய்கிற வேலையை சோம்பு தண்ணீர் படுது. ஸோ இதனால் உங்களுடைய முகம் ஆட்டோமேட்டிக்காகவே பிரகாசமான தன்மையை பெறுது. ஸோ உங்களுக்கு இன்னுமே முகங்களில் பருக்கள், மற்றபடியான டல்னஸ் இது எல்லாமே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய முகங்களை உள்ளிருந்து இது எஃபெக்டை கொடுக்கும். ஸோ உங்களுடைய உடல் சுத்தம்ங்கிறது உங்களுடைய முகத்துக்கு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. ஸோ நம்ம சோம்பு தண்ணியை பயன்படுத்தலாம். அடுத்து 5வது நபர் யார்? டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ். யாரெல்லாம் சுகர் இருக்குதோ அவங்க ஆரம்ப நிலையில் இருந்தாலும் அவங்க இதை பயன்படுத்தும் பொழுது சுகர் கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும். அதிகமான சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ சுகரை சோம்பு தண்ணீர் கண்ட்ரோல் பண்ண செய்யும். இப்போ பார்த்த இந்த 5 நபர்களுமே சோம்பு தண்ணியை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 நபர்கள் என்ன பண்ணுவாங்க? இதுக்காக நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. வெளியில் போயிட்டு நிறையா மருந்து, மாத்திரை, முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டயட் இருப்பாங்க. ஸோ எவ்வளவோ டயட் இருந்தாலும் சிலருக்கு உடல் எடை குறையவே குறையாது. ஏன்னா அவங்களுடைய உடலில் மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சோம்பு தண்ணீரை எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டயட்லேயே இல்லைனாலும், நீங்கள் பட்னியே கிடைக்கலனாலும் இந்த சோம்பு தண்ணி உங்களுடைய உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடையை வேகமாக குறைக்கும். இது ஃபேட் எல்லாத்தையுமே பர்ன் பண்ணுற தன்மை இந்த சோம்பு தண்ணிக்கு இருக்குது. அடுத்து டைஜஷனை இம்ப்ரூவ் ஆக்கும். அடுத்து உங்களுக்கு கண்டதையும் சாப்பிட்ற அந்த உணர்வை கம்மி பண்ணுறதுக்கு சோம்பு தண்ணி பயன்படுது. அதே மாதிரி லிவரை பாதுகாக்கும், லிவரை சுத்தம் செய்யும். ஸோ லிவர் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு சோம்பு தண்ணி ஒரு சூப்பரான இயற்கை மருந்தாக இருக்குது. இதனால் உங்களுடைய முகம் பளிச்சுன்னு ஆக ஆரம்பிக்கும். இம்யூனிட் பவரை அதிகப்படுத்தும். ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளில் இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு சோம்பு தண்ணி பயன்படுது. ஏன்னா சோம்புல குறிப்பாக
விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இது வந்து உடல் அதிகமாக உறிஞ்சுறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. இந்த சோம்பு தண்ணியை எப்போ குடிக்கணும், எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கப் குடிச்சிட்டு வாங்க. மாலை நேரத்தில் நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக ஒரு கப் குடிச்சிட்டு வாங்க. இதை நீங்கள் 15ல் இருந்து 30 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை உணர ஆரம்பிக்கலாம். ஸோ சோம்பு தண்ணீர் ரொம்பவே நல்லது. ஆனால் யாரெல்லாம் இந்த சோம்பு தண்ணியை எடுக்கக்கூடாதுன்னா, கர்ப்பிணி பெண்கள் எடுக்கக்கூடாது, லோ பிபி இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது, அலர்ஜி ரியாக்ஷன் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. இப்படி 3 பேரும் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு உண்மை ஸ்டோரியை நான் சொல்கிறேன். அவங்க பெயர் வந்து லக்ஷ்மி. அவங்களுக்கு வயது 35 வயது. ஆனால் அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. 2 குழந்தைகளுக்கு அம்மா. ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்தாங்க. உடல் எடை அதிகமாக இருந்துச்சு. முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாக இருந்துச்சு. உடல்ல எனர்ஜியே இல்லை. எத்தனையோ டயட் ட்ரை பண்ணினாலும் ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு நாள் ஒரு சின்ன மாற்றம் தாங்க பண்ணினாங்க. காலையில வெறும் வயிற்றுல சோம்பு தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சாங்க. 30 நாள்ல என்ன நடந்துச்சுன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க. லக்ஷ்மி மாதிரியான நிறைய பேருக்கு சேம் ப்ராப்ளம் தாங்க. வெயிட் கெயின், ஃப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன், டயர்ட்னஸ் இது எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு டாக்டர் சொன்ன ஒரு சிம்பிள் அட்வைஸ் தான். மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ஒரு நேச்சுரல் டீடாக்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் லக்ஷ்மி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது சோம்பு தண்ணீர். முதல்ல அவங்க டவுட்டாக தான் இது பண்ணாங்களாம். ஸோ இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா அப்படின்னு ரொம்ப டவுட்டாகவே இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வேலை செய்யுமா, வேலை செய்யாதா, ஏன்னா நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணணுமே, நம்மளுக்கு எதுவுமே ரிசல்ட் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சரி எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், இதையும் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண செஞ்சுருக்காங்க. ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி தயாரித்து யூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அதே மாதிரி 2 கப் தண்ணீர் காலையில் ஒரு டைம், மாலையில் ஒரு டைம் இந்த மாதிரி அவங்க குடிச்சிட்டே வந்திருக்காங்க. ஆனால் டீ காஃபி எடுக்கலை. டீ காஃபிக்கு பதிலாக தான் அவங்க குடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. முதல் 7 நாள் அவங்களுக்கு தெரிஞ்ச மாற்றம் என்னன்னா, உடனே வெயிட் லாஸ்லாம் ஆகலைங்க. ஆனால் உடம்புல ஒரு சேஞ்ச் வந்து தெரிஞ்சிருக்கு. வயிறு லைட்டாக இருந்துச்சாம். வாய்வு ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி டைஜஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது. அதாவது இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாக இருக்குது. லக்ஷ்மி நினச்சாங்களாம், இப்போ தான் நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று வேலை செய்ய ஆரம்பிக்குது, ஏதோ வேலை செய்யுது, சரி நம்ம கண்டினியூவாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து திருப்பி கண்டினியூவாக செகண்ட் வாரம் ட்ரை பண்ணுறாங்க. 2வது வாரம் ட்ரை பண்ணும்போது the floatings ஆல்மோஸ்ட் அவங்க உடம்புல இல்லையே இல்லை. முகம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோ ஆகிட்டே வந்திருக்குது. ஸோ அப்புறம் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய, அவங்க பார்க்குறதெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அதை எல்லாமே வந்து கட்டாயிருக்குது. அந்த எல்லாத்தையும் சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இப்போ தான் நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து ஒர்க் அவுட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காகவே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது எல்லாமே வந்து அவங்க வந்து குறைச்சிட்டாங்களாம். ஸோ வந்து அந்த பசி உணர்வு கம்மியாயிடுச்சு. அப்போ மெட்டபாலிசம் என்ன ஆகுது, ஸ்பீடு அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 2 வாரம் கழிச்சு தான் அவங்களுக்கு மெட்டபாலிசம் ஸ்பீடு அதிகமாக இருக்குது. 3வது வாரம் வந்திருக்குது. வெயிட் ஸ்கேல் வெயிட் குறைஞ்சிருச்சு. எனர்ஜி லெவல் அவங்க உடம்புல அதிகமாயிருச்சு. காலையில் எழுந்த உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அவங்க ஃபேமிலியும் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 3வது வாரத்திலே அவங்களுடைய மொத்த உடலுமே மாற ஆரம்பிச்சிருச்சு. 30 நாட்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு 4லேருந்து 5 கிலோ வரைக்கும் வெயிட் நல்லாவே லாஸ் ஆயிருச்சு. அவங்களுடைய ஸ்கின் நல்லாவே க்ளோ ஆயிருச்சு. டைஜஷன் பர்ஃபெக்ட் ஆயிருச்சு. கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு அதிகமாகவே வந்துடுச்சு. ஸோ லக்ஷ்மி சொன்னது தான் இது. நான் பெரிய டயட் எதுவுமே ஃபாலோ பண்ணலை, ஆனால் இந்த ஒரு ஹேபிட் தான் என் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுச்சு. நண்பர்களே, உங்களுக்கு இப்போ ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்திருக்கும் இந்த ஸ்டோரியை கேட்டது. ஸோ இந்த சோம்பு தண்ணீரை கண்டிப்பாக காலையிலையும் மாலையிலையும் எடுத்துக்கிறங்க. உங்களுடைய முழு உடலும் ஆரோக்கியமாக்கப்படும். நிறைய பெண்கள் வந்து
என்னது பிரசவத்துக்கு பிறகு உடம்பு வந்து வெயிட் அதிகமாக போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக பெண்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, ஆண்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.